என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்கக்கூடிய பணி ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதியில ஸ்டார்ட் பண்ண போகிறதா நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அந்த பணம் கிடைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசுடைய செய்திக்குறிப்பு தெரிவிச்சிருக்கிறதுனால தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் தெரிவிச்சிருக்கிறதுனால என்னையா அப்படின்னு அரசாங்கத்துக்கு விதிமீறல், அதாவது வார்த்தையை சொல்லிட்டு சொன்ன வார்த்தையை செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் 15/1/2025 கிடைக்கும் சொல்லிட்டு துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பொங்கலும் கழிச்சிருச்சு, பொங்கல் பணமும் நமக்கு வரல, 1000 ரூபாய் உரிமை தொகையும் நமக்கு வரல. அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாடோட நிதி ஆதாரம் அதீத பாதாளத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. இதே சமயத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பனும் ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு மாட்டு பொங்கலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக மக்களுக்கு என்ன தான் பண்ணுறது, வரக்கூடிய காலத்தில் இப்போ இது வருது, நம்ம தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் இந்த வருஷமே வருது, அடுத்த 2026 சட்டசபை தேர்தல் வருது. மக்களுக்கு ஒரு விரக்தியில் இருக்காங்க, வெக்ஸாகி போய் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் தேர்தலுக்கு முன்னே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு பெரிய புள்ளி சொல்லியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தகுதி உள்ளவங்களுக்கு திரும்பவும் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, துணை முதலமைச்சர். அதே சமயத்தில் தகுதி உள்ளவங்களுக்கு பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், யாருடைய வாழ்க்கை எப்படி போகுங்கிறதே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் சொல்கிறத நான் ட்விட்டர் சேனல் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கும் அமைச்சரவைக்கும் இந்த வீடியோ மூலமாக ஒரு அறிவிப்பும் நான் செஞ்சுக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகளிர் உரிமை தொகைங்கிறது ஒவ்வொரு குடும்பத்து பெண்மணிக்கும் ஒரு தன்மானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொகைன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொன்னார். அதே சமயத்தில் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 1,60,00,000 பேர் விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க. 1,12,00,000 பேருக்கு மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் 1000 ரூபாய் உதவித்தொகை வந்துகிட்டு இருக்குது. அதே சமயத்தில் 40 லட்சம் பேருக்கு இன்னும் வரல, அவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை. அப்போ ஓட்டு போடுறதுக்கு எங்கள் தகுதி பார்த்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறதுக்கு என்ன உங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ இது நினைக்கிறது உண்மை தானே, எல்லாருமே நினைக்கிறாங்க, பக்கத்தில் நினைக்கிறாங்க, தெருவில் நினைக்கிறாங்க, பக்கத்து ஊரில் நினைக்கிறாங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ இதை மாற்றணும்னு சொன்னாக்கா 4 வருஷம் அதிகம். ஏன்னா இந்த பொங்கலுக்கே இந்த இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு இழப்பை தமிழ்நாடு மக்கள் சந்திச்சிருக்கிறாங்க. ஏன்னா பொங்கலுக்கு பரிசு தொகை கிடைக்கும்னு நினச்சி எதிர்பார்த்தாங்க, ரொக்கம் கிடைக்கும், யாருக்குமே கொடுக்கல, மகளிர் உரிமை தொகையும் கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நடந்த எம்பி தேர்தலில் 40க்கு 40ன்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி ஜெயிச்சு வந்தாங்களே, அதை அடிப்படையில் வச்சு நம்ம எப்படி இருந்தாலும் ஓட்டு வாங்கிடலாம், எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெருவில் இருக்கிறவங்க, ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்றாங்க. பஸ்ல, ரயில்ல, மார்க்கெட்ல, சந்தையில எல்லா இடத்துலயும் இதே பேச்சா தான் இருக்குது. அதனால தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த அறிவிப்பை சொன்னதோட நிற்காம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சு. ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடாது, செயல்பட்டு அவங்க அடுத்த ஆட்சியிலையும் அவங்கள நிலைச்சு நிற்கணும்னு சொன்னாக்கா உடனடியாக மகளிர் உரிமை தொகையை கொடுக்க ஆரம்பிச்சிடணும். நகைக்கடன் தள்ளுபடி, இன்னும் சொல்லப்போனால் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, பயிர் கடன் தள்ளுபடி எல்லாம் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடியே அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களின் சார்பாக அன்போடு தமிழ்நாடு அரசை கேட்டு 12 லட்சம் பேருக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தது இல்லாமல் 40 லட்சம் பேருக்கும் தொடர்ந்து நீங்கள் உடனடியாக இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிறேன் நண்பர்களே. புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.